சுற்றுச்சூழல் மாசு மனிதனின் செயல் விளைவுகள். மனிதன் வாழ்வதற்கு தூய காற்று, நீர், நிலம் ஆகியவை அவசியம். ஆனால் இன்றைய காலத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் கூடிய மனிதனின் செயல்பாடுகள் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கின்றன. காற்று மாசு, நீர் மாசு, நில மாசு, சத்த மாசு ஆகியவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இதனால் இயற்கையின் சமநிலை குலைந்து மனிதன் வாழ்வதே சவாலாகியுள்ளது. காற்று மாசின் முக்கிய காரணம் தொழிற்சாலைகள், வாகனங்களின் புகை, பிளாஸ்டிக் எரிப்பு போன்றவை. தூய காற்று இல்லாமல் மனிதர்கள் சுவாச நோய்கள், ஆஸ்துமா, நுரையீரல் புற்றுநோய் போன்றவற்றால் பாதிக்கப்படுகின்றனர். நீர் மாசின் காரணமாக ஆறுகள், குளங்கள், கடல்கள் அனைத்தும் நச்சு கழிவுகளால் பாதிக்கப்படுகின்றன. இதனால் குடிநீருக்கான பற்றாக்குறை உருவாகி வருகிறது. நில மாசு பிளாஸ்டிக், இரசாயன உரங்கள், குப்பைகள் ஆகியவற்றால் அதிகரித்து வருகிறது. சத்த மாசு போக்குவரத்து, தொழிற்சாலை இயந்திரங்கள், நகர வளர்ச்சி காரணமாக பெருகி வருகிறது. சுற்றுச்சூழல் மாசின் விளைவுகள் மிக தீவிரமானவை. பசுமை வளங்கள் அழிகின்றன. விலங்குகள், பறவைகள் வாழ்விடம் இழந்து வருகின்றன. உலக வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம் போன்றவை அதிகரித்து வருகின்றன. மனிதன் சுயநலத்தால் இயற்கையை அழித்துக் கொண்டே போனால் எதிர்கால தலைமுறைகள் பாதுகாப்பான சூழலை அனுபவிக்க முடியாது. இதனைத் தடுக்க நாம் அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். மரங்கள் நட வேண்டும். கழிவுகளை முறையாக அகற்ற வேண்டும். இயற்கையை பாதுகாக்கும் வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அரசாங்கமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களை கடுமையாக அமல்படுத்த வேண்டும். மொத்தத்தில் பார்க்கும்போது சுற்றுச்சூழல் மாசு என்பது மனிதனின் செயலால் ஏற்பட்ட ஒரு பெரும் பிரச்சினை. அதை கட்டுப்படுத்துவது மனிதனின் கையில்தான் உள்ளது. நாம் இன்று எடுத்துச் செய்யும் நல்ல நடவடிக்கைகள் நாளைய தலைமுறைக்கு ஒரு பசுமையான பூமியை வழங்கும்.